என்னங்க இன்னைக்கே வீட்டை காலி பண்ணணும்னு சொன்னீங்க, இங்க உட்காந்து புத்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? என்ன சாப்பிடுற? காஃபி, ஐஸ்கிரீம், பெப்சி? பாருங்க ப்ளீஸ், என்னன்னு சொல்லுங்க. ஏன் இன்னைக்கே காலி பண்ணோம்? நாம வேற வீட்டுக்கு போறோம். அதுக்குள்ள எப்படி கிடைச்சது? கிடைக்கல, வாங்கிட்டேன். Flat owner's name, Mrs. Tulasi Murali Krishna. Hey. துளசி என்னது? சுவாமிகளே, இது என் சொந்த வீடு. எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. என்ன நீ பைத்தியம் மாதிரி? ஆமா, பைத்தியம் தான். உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே செத்துணும் போல இருக்கு. ஏய், சீ, என்ன பேசுற? ஆமா, உங்களுக்கு எது இவ்வளவு பணம்? பேங்க்ல கொள்ளடிச்சேன். விளையாட்டை விட்டு சொல்லுங்க. இது எவ்வளவு ஆச்சு? எங்க இருந்து பாட்டினீங்க? 3.5 லட்சம் பார்ட்னர் வாங்கினேன். பார்ட்னரா? அது யாரு? என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டுப்பா, கூட படிச்சவன், பயங்கர பணக்காரன். நானும் அவனு சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அவன் பணம் போடுறான், நான் என் திறமையை போடுறேன். ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். நல்ல படங்கள் எடுக்க போறோம். ஓடுற படமா பார்த்து எடுங்க. சொல்லுவிய. இந்த இதை வச்சுக்க. உன் டேஸ்ட்டுக்கு இதை டெக்கரேட் பண்ணிக்க. பத்தலைன்னா ஊருக்கு போயிட்டு வந்துறேன். எந்த ஊருக்கு? ஊட்டி. இன்னைக்கே கிளம்பணும். இன்னைக்கே வா. வெள்ளிக்கிழமையிலேருந்து ஷூட்டிங். என்னங்க, இன்னைக்கு வேண்டாங்க. வெள்ளிக்கிழமை தானே ஷூட்டிங். 2 நாள் கழிச்சு போலாமே. இல்லப்பா, நான் போய் தான் லொகேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பெரிய ஆர்டிஸ்ட். நான் போறேன்னா அப்புறம் தப்பாயிடும். யாரு? கவிதா சுப்பிரமணியம். ஓ, அவளா? உங்க படத்துல நடிச்சு பொண்ணு தானே? நீங்க சொன்னா கேட்க மாட்டாளா? கேப்பா. எதுக்கு போய் இதுகிட்ட போய் பள்ளி விழிக்கணும்? போ. பார்க்கலாமா?
ரெடி மாஸ்டர்? ரெடி சார். ஸ்டார்ட். ஹலோ, மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். அம்மா ஊட்டில இருந்து ட்ரங்க் கால். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். என்னங்க? சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அது சரி, 4 நாளா போனே இல்ல. என்னாச்சு? டெய்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க மழை எதுவுமா லைன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, எப்போ வரீங்க? நாளைக்கு சாயந்தரம். கூட யார் இருக்கா? கூட யார் இருக்கான்னு கேட்டேன். அது நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்? சுரேஷ் இல்ல? சுரேஷ், உங்க அசிஸ்டன்ட். ஓ, சுரேஷா? இப்பதான் சாப்பிட போயிருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சுரேஷ்ட சொல்லி வரப்போ கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன வாங்கிட்டு வரணும்? செடிங்க, பூச்செடி. சரி சரி சரி, சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? என்னங்க? என்ன? சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? இல்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதான். புள்ள குழந்தை உரிச்சு வச்சு உங்கள மாதிரியே இருந்தான். அப்ப வச்சிடுறேன். இருங்க. கிடைச்சதா? கிடைச்சது கிடைச்சது. உடம்பு பாத்துங்க. சரி. துளசி, பூச்செடி வாங்கிட்டு சொல்றேன். யார் மணி? இல்ல, கீழே கோர்க்கா சொல்லிச்சு ஓட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு ஒண்ணுன்னு கேட்டிருந்தியான். அதான். சரி வா. உள்ள வா. பேர் என்ன? சரசு. இது யாரு? உன் பொண்ணா? ஆமாம்மா. இத பாரு, நாங்க 2 பேரு தான். வீட்டுல வேற யாரும் இல்ல. இந்த சமையல் அது இதெல்லாம் நான் பண்ணிப்பேன். நீ துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வீடு பெருக்கணும். அப்புறம் இந்த கடையடிக்கு போறதானே போயிட்டு வரணும். அவ்வளவுதான் வேலை. காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம். சரியா? ஆகட்டுமா. சம்பளம் உன் கையில போய் நான் என்னத்த கண்ணு கேக்குறது? உனக்கு வேலை மட்டும் கரெக்டா இருக்கும். உன் மனசுல நான் ஏன் என்ன படுத்தோ அத்தை குடு. மாசம் 100 ரூபாய். அப்புறம் வேணா வேலையெல்லாம் பார்த்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற? அதான் சொல்லிட்டியா, வேலையை பார்த்து ஜாஸ்தி பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு மேல என்ன விடு. சரி, உட்கார். என்னது நெத்தியில? தோட அப்பன் பாமணி விரல் கட்டையத்துக்கு அடிச்சிட்டான் குடிகாரப்ப. ஏன் அத்தை ஏன் கேக்குற? கஷ்மால இன்னொருத்தைய வச்சுங்கிறான். கேட்க போனா ஒதுக்கிறான். இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானா? கல்யாணமாவது கருமாதியாவது கட்டையில பாரு வச்சுக்கிறான். களவாணி பயிலுக்கு கார்பரேஷன்ல நல்ல வேலை. குச்ச அழிஞ்சு போறான். வீட்டு செலவெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். சாராயத்து கூட என்னானதான் புடிங்கிறான். இருந்தும் கூட அடியும் உதையும் தான். உனக்கு எத்தனை பசங்க? இது ஒண்ணுதான். குரங்கு மாதிரி கூடவே வச்சு சுத்திக்கு நிக்கிறேன். வீட்டுல விட்டு வந்தா இத்த போய் சாராயத்துக்கு அனுப்புறான். ஏங்கன்னு இது என் கூட வந்து போறதுல உனக்கு ஒண்ணும் பீலிங் இல்லையே? ஐயே, இப்படி வாயில விரல வச்சுதான் உன் பல்லெல்லாம் வெளியே நீட்டிக்கும். அப்புறம் ஒரு பையன் உன்னை கட்டிக்க மாட்டான். விரல எடு. எடுமை. உன் பேர் என்ன? ரஜினேஸ்வரி. என்ன? ரஜினேஸ்வரி. ஐயோ, அது நம்ம ரஜினி தம்பி இல்ல, ரஜினி தம்பி சூப்பர் ஸ்டார்.
அதுன்னா எனக்கு உசுரு. அதான் அது பேர இதுக்கு. சுரேஷுக்கு பாரு, மறந்து கிறந்து போய் துளசிக்கிட்ட ஏதாவது உளறிட்டு போறேன். சார், ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல். உங்களுக்காக பொய் சொல்லி சொல்லி எனக்கு உண்மையை மறந்து போச்சு. உங்க வீட்டில் அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி. வர வர அவங்கள என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல சார். ஆரம்பிச்சிட்டியா? நீங்க 1000 சொல்லுங்க சார், அந்த அம்மா தான், மற்றவங்க தான். எனக்கு பிடிக்கல. ஒன்ன சொல்லணும், எல்லாம் நீ குடுக்குற இடம். இப்படி ஒரு துரோகம் பண்ண அந்த ஆளோட நீ எதுக்கு இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்க? நானா இருந்தா போடான்னு போயிட்டே இருப்பேன். நான் கூட முதல்ல அப்படித்தாங்கன்னு நினைச்சேன். விட்டு போறது என்ன, மூதேவி தூங்கி இருக்க சொல்ல கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்திடலான்னு கூட ஒரு தவா ரோசனை பண்ணேன். எங்க போட்டச்சு மனசாச்சே கேக்குதா? தொட்டு தாலி கட்டினவன் 7 வருஷம் தாமானியோட படுத்து எழுந்திரிச்சாச்சு. புஷ்ங்கிறதுக்குள்ள இது வேற மூலையில உட்காந்துற போகுது. கண்ணலத்துக்கு வேற ஏதாவது சேர்த்து வைக்கணும். இனி போய் எதுக்கு இதெல்லாம் ரோசனை பண்ணிட்டு தான் விட்டேன். பொழியுது சேனி, சாவர வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு போட வேண்டியதுதான். நீங்கெல்லாம் இப்படி இறக்கப்பட்டுதான் ஆளாளுக்கு ஒரு சின்ன வீடு வச்சிருக்கானுங்க. அந்த சென்மா அப்படி கண்ணு, 1000 பொட்டச்சிங்கள்ட்ட போனாலும் செனிகளுக்கு அடங்காது. அவனுங்களை சொல்லி என்ன இழிச்சுக்கு இவளுக்கு போராளிகள்ல நாய்களை அடிச்சு கூவத்துல போடணும். அது சரி, உன் பொண்ணு என்ன பண்ண போற? ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்க வேணா? பாரு பாரு, நானே உன்னாண்ட சொல்ல நினைச்சேன், நீ ஏன் கேட்ட? இத பாரு. பாரு, கையா இத வீட்டு வேலை செஞ்சு காய்ச்சி பிடிச்சு. நான் வேலைக்காரி, எங்க ஆத்தா வேலைக்காரி, எங்க ஆயா வேலைக்காரி. வேலைக்காரி வேலைக்காரி வேலைக்காரி. அது ஏன் கேக்குற கண்ணு? எங்க பரம்பரையே ஏச்ச சொத்து பரம்பரை. அதான் முடிவு பண்ணிக்கினேன், என் பொண்ணு மட்டும் வேலைக்காரியா வரக்கூடாது. படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். உன்ன மாதிரி டசு புசுன்னு பேசிக்கிட்டு பெரிய ஆளா வரணும். என்ன சொல்ற? கண்டிப்பா. ஏன் வரக்கூடாது? இவ்வளவு ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஏமா ரஜினீஸ்வரி, நீங்க படிப்பீங்களா? இங்கிலீஷ் தான் படிப்பீங்களா? ஆச்சே, வேக்கத்தை பாரு மோதேவிய. மா, எனக்கு ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணணும். என்ன? என் சம்பள பணம்ல சம்பள பணம், அதுல ஒரு 25 ரூபா மட்டும் என் கையில கொடுத்துரு. போனா சொச்சம் 75க்குதுல, அத்தை இது பேர்ல ஒரு புஸ்தகம் எடுத்து அதுல போட்டுரு. நல்ல விஷயம், தட்டிடுவோம். அச்சி, உன் பாஷே வருது. யாருன்னு பாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி பொறுக்கி ராஸ்கல் இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கா. இவ பாவம் நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க. எவனோ எவ்வளவு வச்சிருந்தா அதுக்கு நீங்க எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? இது பாத்தீங்களாமா செடி, நீங்க கேட்டீங்களே. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏதோ பூ அதெல்லாம் கூட கேட்டிருந்தீங்களே, அதெல்லாம் கூட இருக்கு. இது பாருங்க, சிந்தியா டெய்லி சன்ஃபிளவர். இனிமே நீங்க சனோல வாங்கவே வேண்டாம், வீட்லயே அண்ணே உருக்கிக்கலாம். ஷோ, அட்டேங்கப்பா, அட்டகாசமா இருக்கு. நல்லா இருக்கா? தூள். சார், நம்ம 27வது சீன் இங்கே தட்டிலாமே. ஏய் அடி. ஐயோ, நான் ஏதோ சும்மா சொன்னேமா, எனக்கு தெரியாதா? மேடம் போன். யாரு? தெரியுமா? பேசிட்டு வந்துடுறேன். அம்மா, நான்தா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். முரளி, சொல்லுமா. ஏமா, டாக்டர் பாத்துட்டு இருக்கேல்ல? டாக்டரையா? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்துட்டு தான் போனேன். முன்ன மாதிரி மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மறந்துற போறேன், டெய்லி சாப்பிடணும். இல்ல மறக்கல, டெய்லி சாப்பிடுறேன். இன்னும் 1 வருஷமாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? ஊர்கா கிடைச்சதா? என்னது ஊர்கா? ஊர்காயா? கிடைச்சது கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கோ நீயும் டாக்டர் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, சீக்கிரமா பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னடி லவ்வா? ஆமா, லவ் தான். ஏன் பண்ண கூடாதா? யாரு நடிகனா? ஐயோ, நடிகன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. இதோ பக்கத்துல தான் இருக்காரு, நீயே பேசு. அம்மா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீ யாருப்பா? உன் பேர் என்ன? பேரு முரளி கிருஷ்ணா. தொழிலதிபர்லாம் ஒண்ணு இல்லம்மா, டைரக்டர். அதே சினிமா தான்.
ஏமா ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம நீங்க இங்க வந்துட்டாக்க கவிதாக்கு துணையா இருக்குல்ல. எதுக்குப்பா? அதான் நீ இருக்கேல்ல, கவிதாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன? சரி, கவிதா கொடுக்குறேன். அம்மா, ஏடி இத பத்தி டாக்டர் கிட்ட பேசினியா? டாக்டர் கிட்டயா? இல்ல, இனிமே தான் பேச போறேன். இது பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இவர் பக்கத்துல இருக்கிறது அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ? கேக்கல? அம்மா, அம்மா. பாவம், புள்ளிக்கு உள்ள வேலையே கிடையாதுல்ல. இன்னைக்கு பாரு, ஃபுல்லா சன்ஷைன் தான். துளசி, ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது வந்து அம்மா, நான் மிஷினுக்கு போயிட்டு வரேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்பல கூட்டம் சேர்ந்துரும். சீக்கிரம் வா. ம். என்னமோ சொல்ல வந்தீங்க? ம்? என்னமோ சொல்ல வந்தீங்க? இல்ல, இந்த செடிகளோடையும் பறவைகளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிய, பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. போய் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. இல்லப்பா, அதான் சொல்ல வந்தேன். அம்மா, உள்ள ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. இப்படி உட்காருங்க, வந்துருவாங்க. எப்படி சார் இருக்க? நல்லா இருக்கு. ஆனா இது நம்ம ராஜா சார் பாட்டாச்சே, அதை இன்னும் கொஞ்சம் வேற விதமா எடுத்துக்கலாமோ அப்படின்னு பட்டது. எப்படி எப்படி சார்? அது வந்து நம்ம பிஎன்சி ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிடுகிடுப்பா எடுத்துருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு 50 பொம்பளை பசங்களா ஆப்டர் போட்டு கூட ஆரம்பிட்டு இருந்தா பாக்குறது சூப்பரா இருக்காது. ஆப் ட்ரவுசர் எதுக்கு? அம்மனமாவே ஆட விட்டுருக்கலாம், இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். என்ன சுரேஷ்? இந்த பாருங்க மிஸ்டர் முரளி, நாங்க படம் எடுக்கிறது அவார்டு வாங்குறதுக்கு இல்ல, துட்டு சம்பாதிக்கிறதுக்கு. ஊர்ல இருக்கிற சொத்து பத்தியெல்லாம் அடமானம் வச்சுட்டு நாங்க என்ன இங்க கலெக்டிவ் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். இத பாருங்க சார், ஜனங்களுடைய ரசனை நாம எதுக்கு எப்பவுமே மட்டமா இடப்படணும்? இது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது தெரியுதோ இல்லையோ, ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன? நீங்க அந்த கவிதா பொண்ணு மேல அடிக்கிற ஜொல்லு இருக்குதே, அது ஷாட்டுக்கு ஷாட்டு தெரியுது. என்னையா? ஆமா சார். யாருன்னு தெரியல, புசு புசுன்னு மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டது. அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? நைஸ். இடம் பாருங்க, அணி சுத்தி கொண்டு வரேன். நல்லா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, வர வர உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துறீங்க. நான் எடுக்கிறேன். ஹலோ. உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லியாச்சா? இன்னும் இல்ல. எப்ப சொல்ல போற? இங்க பாரு, வாய் திறந்து பேசு. எப்ப சொல்ல போற? சொல்றேன். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இது பாரு, ஏதாவது பேசு. நானே சொல்லட்டுமா? பக்கத்துல தான் இருக்கடா, கூப்பிடுறியா? வாயில இந்த கொழுக்கட்டைய வச்சிருக்க, ஏதாவது பேசு. சொல்றேன்.
என்ன அப்படி கத்துனீங்க? யார் அது? கவிதா. முன்னாடி வந்தது அவதான். அவகிட்ட ஏன் கத்துறீங்க? இது பாருங்க, நீங்க என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அங்க தேர்தல் கூட அந்த உங்களே அந்த பொண்ணை சேர்த்து என்னமோ பினாத்திக்கிட்டு இருந்தா. எனக்கு கேட்டது. எங்க என்ன இதெல்லாம்? துளசி, அந்த பொண்ணுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்னன்னு சொல்லுங்க. நான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கேன். துளசி, 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 இங்க பாரு. துளசி, 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 துளசி. துளசி, துளசி, கதவை தர துளசி. துளசி, துளசி, but please, please open the door. துளசி, துளசி, கதவை தர துளசி. துளசி, துளசி, உன் காலை பிடிச்சு கேட்டு கதவை தர துளசி. துளசி, துளசி. உன்னை கடிக்கணும் போல இருக்கு. சும்மா இரு துளசி. என்ன சொன்ன? இப்ப என்ன சொல்ல என்ன கூப்பிட்ட? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? துளசின்னு சொல்லி கூப்பிட்ட. Did I? Your wife is a wife is a wife. ஏன் பெட்ரூம்ல ஏன் பக்கத்துல படுத்துட்டு இருக்க போற உனக்கு பண்ணாதீங்க ஞாபகம் தான் இல்ல? ஏன் கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறப்ப கூட நீ அவளை தான் நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? கவிதா, இங்க பாரு ப்ளீஸ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்னோட மட்டும் இல்ல, எத்தனை பேரோட படுத்துக்கிட்டாலும் உன் மனசு மட்டும் அவகிட்ட தான் இருக்கு. எனக்கு வேண்டாம், இந்த உலகம் மட்டும் எனக்கு வேண்டாம். போயிடு, உன் பொண்டாட்டிக்கு நீ போயிடு. Go, go, go. Get out from here, you bastard. நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். இங்க பாரு, அழாதம்மா, அழாத. 5 வருஷமா அவளோட குடும்பம் நடத்துறவன் ஏதோ வாய் தவறி அவ பேர் வந்துருச்சு. இதுக்கு போய் இவ்வளவு காட்டாவா? நீயும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி? எந்திரி. என்ன தூக்கு, என்ன தூக்கு. I love you, 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 I love you. சுரேஷ், அம்மா வாங்கம்மா.
3 நாள் அவர் வீட்டுக்கு வரல. அவர் வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? அம்மா நீங்க எதுக்குமா அங்கெல்லாம்? நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் போய் சார் கூட்டு வரேன். வருத்தப்படுறல. இத பத்தி முன்னாடி நீ கிட்ட சொல்லிருக்கலாம். மறைச்சிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்க. அம்மா அது வந்து சரி கிளம்பு. முரளி, சார் உங்க வீட்டுல வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அவளைக்கு கூட்டு வந்த? நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப வைங்க. வெளியே ஆட்டோல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இந்த இழவிழா விட்டு பேசாம வீட்டுக்கு வந்து சேருங்க. என்ன சுரேஷ், நாக்கு ரொம்ப தான் நீளுது. Oh shit. சுரேஷ் இங்க பாரு, துளசியை கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ்ல உட்காருவேன். நாங்க வரேன். சார் என்ன சார் நீங்க? எதுக்கு சார் நீங்க உங்களுக்கு பயப்படணும்? தெருவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க சம்சாரம். சுரேஷ் ப்ளீஸ், நான் சொல்றது செய். சார் ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க. ஹலோ, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? இருக்கேன். இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீவத்ஸோட ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஓ எஸ் எஸ், மிஸ்ஸஸ் முரளிகிருஷ்ணா. சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? இதோ பக்கத்துல தான். நல்லா நீங்க உட்காருங்க, வந்துருவாங்க. அனுப்பி வைக்கிறேன் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஹலோ மிஸ்ஸஸ் முரளி, என்ன தனியா வந்திருக்கீங்க? முரளி வரல? அவரு எடிட்டிங்ல இருக்காரு. ஓ எடிட்டிங். நீங்க போய் உட்காருங்க. யாரு? அது இந்த கவிதா வச்சிருக்கான்ல முரளி பையன், அவன் பொண்டாட்டி. என்னங்க இப்படி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாய் தான் வலிக்கும். விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, வந்ததுல இருந்து பாக்குறவங்க யாருமே கவனிக்கிறதா தெரியல. நீங்க பாட்டுக்கு இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, அத சொன்னேன். இது நல்லா இருக்கு. சம் வைன்? நோ தேங்க் யூ. என் பேரு கௌரி. என்ன பொம்பளை பேரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? கௌரி சங்கர். கேள்விப்படுறீங்களா? இல்ல, இனிமேல் கேள்விப்படுவீங்க. பெரிய பாடகன். இப்போ இல்ல, இனிமேல். ஐயா வந்துட்டாருன்னு வைங்க, இந்த ஏசு பாலு எல்லாம் ஓரம் கட்டணும். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா? என்ன? இல்ல, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அவன் தண்ணி போடுறதுக்கும் ஆர்ட் அடிக்கிறது தான் வருவானுங்க. இங்க போய் என்ன பாட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உட்காந்து கேட்பாங்க நான் நினைக்கிறீங்க? பாருங்க பாருங்க, இதுக்கும் சிரிக்கிறீங்க. என்ன பண்றது, என்ன மாதிரி ஒரு பெரிய கலைஞன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பாட வேண்டியிருக்கு. வயறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது பரவாயில்ல. நேத்து ஒரு 2 வயசு பையனுக்கு காது குத்து, அதுக்குன்னு ஒரு பார்ட்டி. அங்க போய் என் பாட்டு எங்க போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? கௌரி வாங்க, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இன்னைக்குன்னு பாருங்க, ஒரு புது பிரச்சனை. கை தூக்க முடியாது. என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டு என் கம்பெனில வேலை செய்யறதா நான் ஒரு லெட்டர் கொடுக்கணும், அவ்வளவுதானே? எஸ். பேர் என்ன சொன்ன? துளசி, மிஸ்ஸஸ் துளசி முரளிகிருஷ்ணா. மேரிட் உமன்? ஏ, கல்யாணமானா என்ன சரிப்பட்டு வராதா? அது வந்து இங்க பாருங்க, முதல்ல ஆளை பாருங்க, அப்புறம் பேசுங்க. அப்படியே சொல்ற? சரி, நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணுமா இருக்க வம்பு செஞ்சுடுற. நம்ம ஏஜ் குரூப்பே வேற, நோக்கு தான் தெரியுமோ? சரி, நான் போய் அவளை அனுப்புறேன். என்ன? ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? சொல்லியிருக்கேன் சரின்னுட்டாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா போகணும். நீங்க இருந்து வாங்கிட்டு போங்க. என்ன? தேங்க்யூ பிரியா. என்ன நீங்க வரேன். எஸ் சார். ஓகே சார். மேம், he is calling you. You please go up. அப்பா, கட்டின புல்லு கண்டெடுத்து போல இருக்கே. ஹாய். எப்படி லெட்டர் வாங்கிட்டீங்களா? சீ, வாய் மூடு. ஏண்டி, என்ன யார் நினைச்சிட்டு இருக்க? You think I'm some kind of a call girl or something? எப்படி உனக்கு மனசு வந்தது? ஓய், ரொம்ப தான் ஆலட்டிக்காத. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி நீ கத்துற? உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். நான் ஒருத்தகிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். அதுக்கு மேல நீ ஆச்சு அவனாச்சு. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். என்ன சொல்ற? கேவல ஒரு சர்டிபிகேட் காணோம். படுத்து நினைச்சா படத்துக்கான ஓட மெரினா பீச்ல வேணா ஒரு சேலை வைக்க சொல்றேன். நான் உன்னை கேட்கலாமா? பட்டினியா இருந்து நீங்க என்னத்த சாதிச்சீங்க மிஸ்ஸஸ் துளசி முரளி கிருஷ்ணா? கேவலம் ஓம் புருஷனையே உங்ககிட்ட வச்சுக்க முடியல. இப்ப இருக்கிற நிலைமையில ஏதாவது வேணும்னா எதையாவது கொடுத்து தான் வாங்கணும். மந்திரங்கள்ல இருந்து மண்ணாங்கட்டிக்க வரைக்கும் சம்திங் வேணும். தெரியும்ல? நம்மள மாதிரி ஏழைங்கிட்ட சம்திங்னு என்ன இருக்கு? உடம்பு தான் இருக்கு. அவ இஷ்டப்பட்டா போறாளுங்க. வேற வழி இல்ல. என்ன நீங்க நான் போற இடத்துக்குலாம் நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். நீங்க போற இடத்துக்குலாம் நான் வந்துட்டு இருக்கேன் இல்ல? போச்சுடா, மறுபடியும் அதே சரி. ஆமா, என்ன இங்க? இல்ல, இங்க ஒரு வேகன்சி இருக்கா, அதான் ட்ரை பண்ணலான்னு. உங்களுக்கு? ஐ see. ஆமா, உங்க கடன் போய் கொடுக்க போறீங்க? என்ன கடன்? அதாங்க, நீங்க உங்களை வீட்டுல கொண்டு விட்டதுக்கு டாக்ஸி ஃபேர் 22 ரூபா 50 பைசா. ஓ, வேணா நீங்க இன்னும் கூட பண்ணலாம். என்ன? என்ன கூட்டிட்டு போய் சின்னதா ஒரு லஞ்ச் கொடுக்கலாம். இந்த வேலை கிடைச்சா மிஸ்ஸஸ் துளசி, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இத வருமா, நான் உன் எஃபிஷியன்சி பத்தி பேசல. யூ see we are looking for someone much younger. ஒரு 17-18 வயசுல ஒல்லியா உயரமா இந்த முடிகிடியெல்லாம் வெட்டிட்டு கிளாமரா, யூ நோ, இந்த பூ புடவை பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு புருஷன் பக்கத்துல போலாமா? நல்லா இருக்கும். ஆனா இது ஷோ பிசினஸ் ஆச்சே. 4 பேர் வந்து போற இடம். கொஞ்சம் கிளாமரா இருந்தா தானே போனி ஆகும். என்னங்க? உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீங்க மத்தியானம் சாப்பாடு அவுட்டுன்னு. கவலைப்படாதீங்க, எனக்கு கூட தான் இங்க வேலை கிடைக்கல. என் குரல் சரியா இல்லையா சொல்றான். சரி விடுங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதான் ஒண்ணும் புரியல. என் வீட்டுக்கு வாங்க, நீங்க போடுறதா என்ன சாப்பாடை நானே போட்டு போறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நல்லாவே சமைப்பேன். வேணா வந்து எங்க பாட்டியை கேட்டு பாருங்க.
ஏம்மா, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ஐயோ, என்னங்க நீங்க? இல்ல, ஒண்ணு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல உன் வீட்லயே இருந்திருக்கணும். இது ரெண்டையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கேன்னு சொல்றியே, இது உனக்கு சரியா படுதா? என்னங்க சாப்பாடு ரெடி, வரீங்களா? போம்மா. இதானவா சாப்பாடு, சீப் அண்ட் பெஸ்ட். சாப்பிடுங்க. நீங்க? I'll take. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, நீங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்டதா சொன்னீங்க. என்ன பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எம்ஏ, பிஹெச்டி? என்னங்க படிக்கவே இல்லையா? பிஏ எக்கனாமிக்ஸ். சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கல்ல? ம். பயோடேட்டா இருக்கு. அப்புறம் என்னங்க, இன்னும் ½ ஹவர்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. Now it's your turn to give me a lunch. யார் இது? ராமனன்கோ? ராமன் எனக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் போய் 10 வருஷம் ஆச்சு. ஐயோ, தப்பு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்ல வயசானதுக்கு அப்புறம் தான் செத்து போனாரு. He was 96. நான் அதை சொல்ல, இப்படி ஒரு லெட்டர் அடிச்சதை சொன்னேன். இது பாருங்க, வீட்டுல கிடந்த பழைய லெட்டர் ஹெட். இதுல யாருக்கு என்ன நஷ்டம்? அப்புறம் என்ன சரியா தப்பான்னு பேசிக்கிட்டு விடுங்க. சார், அவங்க இருக்காங்க. என்ன படிக்கட்டுற உட்காந்துருக்க? பர்த்டே லஞ்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பசங்கள்லாம் உன்னை கேட்டாங்க. உன் பொண்டாட்டி கூடவா? ஆ? இல்ல, வெளியே போனே உன் பொண்டாட்டி பாத்திருப்பியே, அந்த அம்மா கூட என்னை பத்தி கேட்டாங்களான்னு கேட்டேன். நான் வெளியே போறப்பெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன்னு நீ நினைக்கிற. ஏன், நீ அங்க போறதில்ல? அச்சு, அநியாயம் பேசாத. நான் சுரேஷை கேட்டு பாரு. ஆமா, ஒரு சுரேஷ். எங்களுக்கு தெரியாதா இந்த ஆளு உன் பொண்டாட்டி ஜால்ரான்னு? கேட்டதுமே உண்மையை கக்கிட போறாராக்கும். இது பாரு, நாங்க ஒன்னும் காதுல பூ வச்சிட்டு இருக்கல, எங்களுக்கு தெரியும். சார், நான் உங்களை வீட்டில் பார்க்குறேன். எட்டு வருஷமா என் கூட இருக்கிற பையன், தம்பி மாதிரி. பிறந்த நாள் அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். கவிதா, யூ ஆர் ஈவல், யூ ஆர் sick. என்ன மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை டாக்டருங்க பார்த்துக்கிட்டாலும் உனக்கு மனவியாதி தீராது. நான் சொல்றேன், போக போக உனக்கு மனநோய் ஜாஸ்தியாகி பைத்தியம் பிடிச்சு வரப்போற. ஆமா, இது நடக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? இதோ அங்க இருக்காங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இப்படி? ஜஸ்ட் லைக் தட். உட்காருங்க. பூவா தலையா? என்னது காலங்காத்தால வந்து பூவா தலையான கேட்டுக்கிட்டு? பூவா தலையா? தலை.
ஓ மை காட், என்ன நான் பெரிய ஸ்டாரா போறேன். என்ன இளையராஜா கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு. நிஜமாவா? ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். என்ன சொன்னாரு? நல்லா இருக்குன்னாரு. நம்ம ஜனங்கள் பிடிக்கணுமே. கண்டிப்பா பிடிக்கும், நான் சொல்றேன். Uncle, photograph, please. What's your name? Deepika. Thank you. Welcome. இதான் சினிமாவோட பவருங்கிறது. ஒரே படம் இப்போ பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். நான் என்ன சொன்னேன்? சார் பார்த்து. சார் இந்த பக்கம். சார் எப்படி இருக்க? பேச மாட்டீங்களா? நல்லா தான் இருக்க, பார்த்தாலே தெரியுது. சார் வாங்க சார் போலாம். இது சார் ப்ளீஸ். ஓ மிஸ்டர் கௌரி சங்கர், the new singing sensation. யார் தெரியுமா? பொண்டாட்டி, வைஃப், எக்ஸ்-வைஃப். நோ, டைவர்ஸ் பேப்பர்ஸை கையெழுத்து வாங்கியிருக்கேன். இன்னும் விவாகரத்து பண்ணல. So my dear Gauri Shankar, don't get any ideas about her. Okay? அனாவசியமா எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. சார் சுமாரா சார் வாங்க போலாம். சொல்லி வை.